அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மீண்டும் ஒரு இளம் பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எதனால பாதிக்கப்பட்டாங்க, யாரால பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை பார்க்குற எல்லாரும் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நிறைய பேருக்கு சென்று சேரணும் அப்படின்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்ஸும் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க இந்த அநேகருக்கு சென்று இந்த வீடியோ சேரும்படிக்கு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆவடி பக்கத்துல இருக்கிற பட்டாபிராம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க தான் அனுப்பிரியா. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து வேப்பம்பட்டை சேர்ந்த ஒரு ஜிம்மோட ஓனர் பிரவீன்குமார் அவரை விரும்புறாங்க. 2 பேரும் லவ் பண்றாங்க. இதுல வேப்பம்பட்டு பிரவீன்குமார பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய அம்மா, அதாவது செல்வகுமாரி அவங்க பேரு. அவங்க அம்மா முக்கால மகளிரணி செயலாளர். அவங்க அப்பா அண்ணாதுரை, அவர் வந்து ஆடியோ நிறுவனத்துல ஒர்க் பண்றாரு. அம்மா முக்கானா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குங்க. ஆர்கே நகர்ல 20 ரூபாய்க்கு டோக்கன் வித்து மக்களுக்கு குக்கர் கொடுக்குறேன்னு சர்ச்சையில சிக்கி எம்எல்ஏ ஆனாரு. அவருடைய கட்சிக்காரங்க தான். இந்த அம்மா வந்து செல்வகுமாரி அம்மா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மகளிர் அணி செயலாளரா இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 பேரும் விரும்புறாங்க. குமார் வீட்டுல அவங்க அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கல. பிரவீன்குமார் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எப்படியோ சம்மதத்தை வாங்குறாரு. ஆனா சம்மதம் கொடுத்துட்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய பையனுக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வரதட்சணைகளை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வகுமாரி அம்மா வந்து நம்மளுடைய பெண் வீட்டார் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க. அதுல என்ன லிஸ்ட் அப்படின்னா, நம்ம எல்லாம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு மளிகை கடையில் லிஸ்ட் கொடுப்போம், காய்கறி கடையில் லிஸ்ட் கொடுப்போம், சில நேரங்களில் ஒரு ஃபங்க்ஷன்னா பேக்கரியில லிஸ்ட் கொடுப்போம், ஹோட்டல் லிஸ்ட் கொடுப்போம். அவங்களுக்கு அந்த பெண்ணு வந்து ஒரு விலை பொருள். நான் ஒரு பெண்ணுங்கிறத மறந்துட்டாங்க. அந்த பெண்ணை விலை பொருளா நினைச்சு அனுப்பிரியா வீட்டுல போயிட்டு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா 100 பவுன் நகை, 10 லட்சம் ரூபாய் பணம், 1 கிலோ வெள்ளி, டெய்லி யூசேஜ் ஒரு கார், சும்மா நார்மலா இருந்தா போதும் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க போல. அரசியல் மீட்டிங்கெல்லாம் கொஞ்சம் என்டைவர் கார், அந்த கார் இன்னும் லான்ச் ஆகல, முன்னாடியே புக் பண்ணிடலாம் அப்படின்னு புக் பண்ணிடலாம். ஊரா வீட்டு கை பொண்டாட்டி கைன்னு எவனோ உழைச்சான், எவனோ ரத்தம் சிந்தினான், எவனோ வேர்வை சிந்தினான், அத நம்ம அவங்க வேர்வையை உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி குடிப்போம் அப்படின்னு புக் பண்ணிடுறாங்க. இவங்களும் ஐயோ நம்ம பொண்ணு வேற விரும்புது, இந்த பையனும் நம்ம பொண்ணா உயிரா விரும்புறாரு, நல்லா பாத்துக்குவாரு, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணா கட்டி கொடுத்துடலான்னு சரி ஓகேன்னு கல்யாணத்தை ஜூன் மாசம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுக்கும்போது 60 பவுன் நகை, 7 லட்சம் ரூபாய் பணம், 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரு, ஹோம் அப்ளைன்சஸ், தட்டு முட்டு சாமானம் எல்லாம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வந்து பினான்ஸ்ல பொருள் வாங்கணும்னா டியூ கட்டும். அவங்க வந்து இன்னும் 40 சொல்ற நகையெல்லாம் இருக்கு இல்லையா, அது 3 லட்சம் ரூபாய், மிச்சம் இருக்கிற 3 லட்சம் ரூபாய் பணத்தெல்லாம் தவணை முறையில கொடுத்துட்டே வர்றாங்க. அந்த தவணையில ஒரு தவணையா ரீசெண்டா 1 கிலோ வெள்ளி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த நம்மளுடைய பிரவீன் அவங்க அம்மா செல்வகுமாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா கடுமையான டென்ஷன் ஆயிட்டாங்க. அதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு, நல்லா பெருசா இருக்க வேணாமா, நான் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கேன், பவர்ல இருக்கேன், அமமுகங்கிறது எவ்வளவு பெரிய கட்சி, நாடாள போற கட்சி அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் தேவையில்லம்மா, அதெல்லாம் எதுக்கு குட்டி குட்டியெல்லாம் தேவையில்லை. குத்துவலுக்கு காமாட்சி அம்மாவுக்கு பெருசா இருக்கட்டும், ஒரு சொம்பு தட்டு குட்டி குட்டியா அதெல்லாம் தேவையில்லை. குத்து விளக்கு சிறுசா இருக்கலாம், தட்டு சிறுசா இருக்குதான், அவன் புத்தி எப்படி வேலை செய்து பாருங்க, சொம்பு சிறுசா இருக்குதான்,
குத்துவிளக்கு ஏத்த வந்த மகளை 2 மாசம் கூட நிம்மதியா வைக்க வக்கு கிடையாது, துப்பு கிடையாது. மேல பெண் வீட்டார்ட்ட பிச்சை எடுத்தாங்க இல்லையா, இந்த பிச்சைக்கார புத்தி போகுமா? அதான் தட்டை பத்தி பேசியிருக்காங்க. தட்டு சிறுசா இருக்கு, பிச்சை எடுக்க வசதியா இல்ல, கொஞ்சம் பெருசா வாங்கிரு, இதெல்லாம் கொண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேற ஏதாவது வாங்கினேன் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு அளவுக்கு தான் பொறுமைங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இது கட்டுப்பாயி நம்மளுடைய அனுப்பிரியா பேசியிருக்காங்க. அதற்கு நம்மளுடைய காதல் கணவர் நம்மளுடைய பிரவீன் பரவாயில்ல, பாராட்டுக்குரிய விஷயம். இந்த சம்பவத்துல என்னன்னா பிரவீனை தான் நம்ம பாராட்டணும். அவரு தன்னுடைய பெற்ற தாயாகவே இருந்தாலும் செய்வது தவறுங்கிறத சொல்லி அவங்க அம்மாவை உணர்த்தலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். பெத்து வளர்த்த ஆத்தா உனக்கு முக்கியம் இல்ல, நேத்து வந்த பொண்டாடி பார்த்து மயங்கிட்டியாடா? ஏன்னா எல்லாம் அறிவற்ற, புத்தி இல்லாத, உணர்வு இல்லாத தாயார்களும் பேசக்கூடிய வார்த்தை. நல்ல தாய்மார்கள் இருக்காங்க, அவங்களும் நான் சொல்லுவேன். அதுதான் மேலேயே மென்ஷன் பண்ணிட்டேன், 3 விதமான தகுதி. அந்த தகுதியுடைய அந்த அம்சங்கள் அனைத்தும் பொருந்திய செல்வகுமாரி அம்மா என்ன சொல்ற, நீ வீட்டை காலி பண்ண. நம்மளுடைய அணு சரி நாங்க வீட்டை காலி பண்றோம் அப்படின்னா நான் கொடுத்த வரதட்சணை பொருளெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டு கண்டிஷன் போட்டுட்டாங்க. எதே நீ கொடுத்த வரதட்சணை பொருளெல்லாம் கொடுக்குறது, அதுக்காக தான் உன்னை கட்டிக்கிட்டு வந்ததே அப்படின்னு சொல்லி செல்வகுமாரியும் அண்ணாதுரையும் அணுவை அடிக்க பாஞ்சிருக்கும். உண்மையாகவே இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அணுவோட கணவர் தான் தன்னுடைய தாய் தகப்பன் அடிக்க வரும்போது தன்னுடைய மனைவியை அரணாக நின்று காப்பாத்துறாரு. ஒரு உண்மையான ஒரு ஆண்மகனாக, உண்மையான ஒரு மனுஷனா இருந்திருக்காரு. இதனாலதான் நான் இந்த பெண்ணை மட்டும்தான் காதலிச்சேன், இந்த பெண்ணுகிட்ட நீங்க கேட்கிற எந்த ஒரு டவுரியையும் நான் காதலிக்கல அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட தெளிவா பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. புரியாத ஜென்மங்கள் மிருகத்தனமா நடந்துக்கும் போதும் தன்னுடைய மனைவிய காப்பாத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல உச்சபட்சமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, செல்வகுமாரி அம்மா அம்மாமுகாவுடைய மகளிர் அணி செயலாளர் இல்லையா, இந்த ரத்தம் ஓடு, என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய வீட்டுல பணிப்பெண்ணா இருக்கிற சாவித்திரி கிட்ட சொல்லி அணுவுக்கு சாப்பாடு போடாம அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுது. சாவித்திரி இவங்க வீட்டு பணிப்பெண்ணா இல்ல மகளிர் அணி செயலாளர் செல்வகுமாரியோட அடியாளான்னு தெரியுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாவித்திரி எங்க அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னையெல்லாம் அடிச்சு காடன்ல புதைச்சிருவேன் அப்படின்னு. செல்வகுமாரி அம்மாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை எவனும் கேட்க முடியாது, நான் கட்சியில இருக்கேன், அரசியல் பின்புலத்துல இருக்கேன். இப்ப ரீசெண்டா நடந்த டவுரியில இறந்து போன பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லி அவங்கள மேல செத்து போயிட்டா கூட நான் தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன், யாரு வேணாலும் வரட்டும் நான் சமாளிச்சிருவேன். காசு இருக்கின்ற திமிரு, பதவி இருக்கின்ற திமிரு, பவர் இருக்கின்ற ஆணவம், இதெல்லாத்தையும் வீடியோ ஆதாரமா கொண்டு போய் அணு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இந்த கேஸ் அங்க இருக்கிற பெண் ஆய்வாளர் லில்லி அவங்கள்ட்ட வருது. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த நாள் அண்ணாதுரை, செல்வகுமாரி அம்மா, அணு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் அக்கிரமம் பண்றீங்க, உங்களை மாதிரி அவங்களும் ஒரு பெண் தானே, உங்க வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பெண்ணுகிட்ட போய் அநாகரிகமா நடந்துக்கிறீங்களே, வரதட்சணை கேட்டு ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துவது சட்டப்படி குற்றம், நீங்க கட்சியில இருந்தாலும் எந்த பொறுப்புல இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அப்படி தைரியமா இருமா அப்படின்னு அணுகிட்ட சொல்லல. மாறாக ஏமா அவங்க மேலேயே உன்ட்ட சொல்லிட்டாங்களே வீட்டை காலி பண்ணு, நீ எப்ப காலி பண்ணுவ எழுதி கொடு, அவங்க வீடு அது. அப்ப இந்த பொண்ணு என்ன தெருவுலையா இருக்கு, அவங்க வீட்டுக்கு தானே வாழ போயிருக்கு. லில்லிங்கிறவங்க ஒரு பெண் ஆய்வாளருங்கிறது அப்புறம், முதல்ல அவங்க ஒரு பெண். அதை மறந்துட்டு
மகளிர் காவல் நிலையத்துல வேலை பார்க்கிறோம். உரிய நியாயத்தை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாங்கி கொடுப்பதற்காகத்தான் இந்த பதவியில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோங்கிறத மறந்துட்டு பணம் பேசிச்சா இல்ல பதவி பேசிச்சா இல்ல கட்சிக்காரங்க எதுவும் பேசினாங்களான்னு தெரியல. அத அணு பதிவு பண்ணல. அந்த சகோதரி அணுவை கட்டாயப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. 40 சவரன் நகை, 7 லட்சம் ரூபாயில பாதி பணம் எல்லாத்தையுமே இவங்க புடுங்கி வச்சுக்கிட்டாங்க, என்னை அடிக்க வர்றாங்க, என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு கொலை மிரட்டல் விட்ட சாவித்திரி மேல நடவடிக்கை இல்லை, அடிக்க வந்த செல்வகுமாரி அண்ணாதுரை மீது எந்த நடவடிக்கை இல்லை, தன்னுடைய பணத்தையும் நகையையும் புடுங்கி வச்சுட்ட அந்த கொடூர நாயிங்க மீது எந்த நடவடிக்கை இல்லை, அந்த பொருட்களை மீட்டு தருவதற்கு எந்த நடவடிக்கை இல்லை, அணுவையும் பிரவீனையும் கட்டாய வீட்டை காலி பண்ண சொல்லி எழுதிக்கிறது. உடந்த வேளாங்கண்ணி அம்மா ஒரு படி மேல போய், அதாவது காவலர் ஆய்வாளரோட கூட இருந்தவங்க, அவங்க பேர் வேளாங்கண்ணி, அவங்க கூப்பிட்டு பிரவீனை கூப்பிட்டு அருமையான ஒரு ஆலோசனை சொல்லிருக்காங்க. என்னடா பெத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம மனைவிக்கு சப்போர்ட் பண்ற, நேத்து வந்தவங்களுக்கு இவங்கெல்லாம் மருமகளா எப்படி முன்ன பிறந்ததற்கு சொல்லி வச்சு போனாங்களா, இவங்க நேத்து வந்தாங்களான்னு தெரியும். என்னமோ மாமியார் என்னுடைய மகனோட நல்லா வாழு, சந்தோஷமா இரு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு அப்படின்னு மாமியாரும் மாமனாரும் அறிவுரை சொன்ன மாதிரியும் அதெல்லாம் கேட்காம அணு பிரவீன இவங்க வீட்டு ஆளுகளை அசட்டை பண்ணிட்டு கள்ளத்தொடர்புல இருந்த மாதிரியும். பிரவீன் ஏன் சப்போர்ட் பண்றாருன்னா தன்னுடைய மனைவி பக்கம் நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு, தான் பெத்த தகப்பனாவே இருந்தாலும் குப்பைன்னு தெரிஞ்சிருக்கு, அவங்க குணம் வீசி போன குப்பைன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால ஒரு கணவனா, ஒரு கணவானா, ஒரு கண்ணியவானா தன்னுடைய மனைவிக்கு இல்லாம சொல்லி சப்போர்ட் பண்ணுது. அவங்க தரப்புல நியாயம் இருக்கு, இந்த நியாயத்துக்கு பக்கம் நின்று இருக்க. வேளாங்கண்ணியமா பிரவீனை பிரெயின் வாஷ் பண்ணிடு. எனக்கு என்ன நடக்குதுங்கிறதான் புரியல. அனைத்து மகளிர் காவல் நிலையங்கிறது மகளிர் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு நியாயம் வாங்கி தர்றதுதான் மகளிர் காவல் நிலையம். அதை விட்டுவிட்டு கட்சிக்காரங்களா, காசு இருக்கிறவங்களா, பதவி இருக்கிறவங்களான்னு பார்த்து அவங்க பக்கம் அநியாயத்துக்கு துணை போகுது எப்படின்னு எனக்கு புரியல. அது பேர் காவல் நிலையமா இல்ல கட்ட பஞ்சாயத்து நிலையமா? இது என்னுடைய கேள்வி மட்டும் கிடையாது, மக்களுடைய கேள்வியும் கூட. ஆகவே காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் எத்தனையோ பேர் நல்லவங்க, நேர்மையானவங்க இன்னைக்கு இருக்காங்க. நான் மறுபடியும் பதிவு பண்றது அதுதான். அதே மாதிரி இந்த மாதிரியான ஆபீசர்ஸ் இருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதனால உயர் அதிகாரிகள் ஆய்வாளர் அம்மா லில்லியையும் வேளாங்கண்ணி அம்மாவையும் பணி இடைநீக்கம் பண்ணிட்டு மறுபடியும் சேர்த்துடுறீங்க. இதனால என்ன பிரயோஜனம்? பணி நீக்கம் பண்ணணும், அனுப்பிரியாவுக்கும் பிரவீனுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த கொலை மிரட்டல் விடுத்த அடியாள், அவங்க பணிப்பெண்ணே கிடையாது, அடியாள், தான் ஒரு பெண்ணுங்களை மறந்து ஒரு பெண்ணுக்கு சாப்பாடு கூட போடாம வெளியேறமா மிரட்டி இருக்காங்க. அவங்கள அடியாள் தான் சொன்னோம். அந்த சாவித்திரிங்கிற கூலிப்பட நாய கைது பண்ணி அணுவுக்கு அவங்க மாமனார் மாமியார் புடுங்கி வச்சிருக்கிற நகை பணத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. பெண் வீட்டாருக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். பணம், காசு, நகை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பிச்சைக்காரங்களுக்கு பத்தாது. பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டே தான் இருப்பான், இன்னும் பகல் எடுப்பான், நான் பிச்சைக்காரனா இருப்பான். இவங்கெல்லாம் அந்த அதாவது இல்லாத தேவைக்கு தர்மம் கேட்கிற பொழுது நியாயவான்ட இவங்கெல்லாம் அடுத்த நாள் ரத்தத்தை உறிஞ்சுறாங்க. மூட்டைப்பூச்சி இதெல்லாம் அடிச்சுதான் கொல்லணும். மூட்டைப்பூச்சியை கொள்ற மாதிரி ஒரு தண்டனை நிமித்தமா அடிக்கணும். அரசாங்கம் இந்த மாதிரி டவுரி இஷ்யூஸ்க்கு கடுமையான சட்டங்களை இயற்றி, ரீசெண்டா கூட ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் சொன்னாரு, உன்னுடைய ரேஷன் கார்டு, உன்னுடைய ஓட்டர் ஐடி, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய எல்லா சலுகையும் உனக்கு ரத்து பண்ணுவேன், உனக்கு நீ வாங்கின வரதட்சணையை வச்சு குழைச்சுக்கோ, உன்னுடைய குடும்பத்துக்கு அரசாங்கம் எதுவுமே செய்யாது அப்படின்னு
சட்டம் போடுவேன்னாரு. சிட்டிசன்ல அஜித் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் நாட்டிலேயே இருக்காது, ஒதுக்கி வைக்கணும். இதெல்லாம் ஒரு விதமான நோய், மனநல நோய். சம்பாதிக்க முடியலன்னா நம்மளுடைய வீட்டுக்கு வர்ற பெண்கள்கிட்ட புடுங்கி திங்கிற பிச்சைக்காரங்க. இத மற்ற இளைஞர்கள் யாரும் தயவு செய்யாதீங்க. நம்மளுடைய பிரவீன்குமார் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமா இருக்காரு. கொண்டாடப்பட வேண்டியவர் இந்த இளைஞர்கள் மத்தியில. அவருடைய வழியில நடக்க நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணும். நம்மள நம்பி ஒண்ணு நம்ம தான் காப்பாற்றணும். அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாம், காரு, பங்களா அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம தான் சம்பாதிச்சு அவங்க. வருகிற பெண்கள் அன்பும் பாசமும் பரிவும் இரக்கமும் முகத்துல அழகில்ல, அகத்துல அளவுள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஹேட்ஸ் ஆஃப் பிரவீன்குமார். நன்றி, வணக்கம்.